பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்க போகிறது சங்கீதம் 52:8. நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சை ஒலிவ மரம் போல் இருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்பி இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். இங்கே 2 சென்டென்ஸாய் நாம் பிரித்து கொள்ளலாம். முதலில் தேவனுடைய ஆலயத்தில் பச்சை ஒலிவ மரம், இரண்டாவது தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்புவது. நாம் எந்த வகை மரத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம் என்று இன்று நாம் நிதானிக்க வேண்டும். உலர்ந்த மரமாய் இருந்தால் அதில் ஜீவன் இருக்காது, அது உபயோகத்துக்கு வராது. பச்சை மரம் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதற்கு தான் இங்கே ஒலிவ மரத்தை மனிதர்களுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த ஒலிவ மரம் மிகவும் உறுதியுடையதாக இருக்கிறது. இதனுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கிறது. இது எண்ணெயை உற்பத்தி பண்ணக்கூடியதா இருக்கிறது. இதனுடைய காய்கள் உபயோகத்துக்கு வரக்கூடியதா இருக்கிறது. இந்த எண்ணெய் விலை உயர்ந்ததா இருக்கிறது, மருத்துவ குணம் நிறைந்ததா இருக்கிறது, மனிதர்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த ஒலிவ மரம் மண்ணிலே வேரூன்றி உறுதியாய் நிற்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல நாமும் கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிற்கக்கூடியவர்களாய் இருக்கணும். நம்முடைய ரட்சிப்பின் அடித்தளமே தேவனுடைய நீதியும் சத்தியமும் தான். நாம் தேவனுடைய நீதிக்குள்ளும் சத்தியத்திற்குள்ளும் வேர் ஊன்றி நிலையாய் நாம் நிற்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், உறுதியாய் நிற்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே இந்த ஒலிவ மரத்தை நம்மளோட கூட ஒப்பிடுகிறார்கள். நாம் இரண்டாவதாக பார்ப்போமானால் பசுமையும் கனி கொடுப்பதும். இங்க சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லிபோனில் உள்ள கேதுருவை போல வளருகிறான். அவன் நீர் ஓடை அண்டையில அவன் நாட்டப்படுகிறான். நீர்கால்வால் ஓரமாய் வேரூன்றி நிற்கிறான். வெயில் காலத்திலும் உஷ்ணம் தெரியாமலும் மழை வர தவறி போனால் அதை கண்டு வருத்தப்படாமல் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடியதாக இந்த ஒலிவ மரம் காணப்படுகிறது. அதே போல நாமும் கூட கிறிஸ்துவுக்குள் நிலை கொண்டிருப்போமானால், கிறிஸ்துவுக்குள் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், தேவனுடைய நீதி நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கும் பொழுது அந்த நீதிக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் நாம் நடப்போமானால் ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், சாந்தம் என்று நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட கனிகள் நமக்குள்ள காணப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த மரத்தை போன்று வேர் ஊன்றி நாம் கிறிஸ்துவுக்குள் நிற்கப்பட வேண்டும் என்பதை தான் இங்கு உதாரணமாய் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் அபிஷேகம். இந்த எண்ணெயை கொண்டு அபிஷேகிக்க வேண்டும். பரிமள தைலம். இங்கே லவங்கப்பட்டையும் ஒலிவ எண்ணெயும் சேரும் பொழுது பரிமள தைலமாய் மாறுகிறது. இந்த பரிமள தைலம் நறுமணம் நிறைந்ததும் எல்லாராலையும் கவரக்கூடியதும் விலை உயர்ந்ததுமாய் இருக்கிறது. இது எதற்கு உபயோகப்படுத்துகிறார் என்றால் அபிஷேகத்திற்கு. இங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது மரியாள் விலை உயர்ந்த இந்த தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதத்திலே ஊற்றி அபிஷேகித்து அவர் கூந்தலினால் அதை துடைத்தார் என்று அங்கே தேவன் சொல்லுகிறார், என்னை அடக்கம் செய்வதற்கு இது முன்னமே செய்யக்கூடிய நற்காரியங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பரிமளம் என்பது வாசனை, உடைத்தால்தான் அது வாசனை வெளியே வரும். நமக்குள்ள கூட வேண்டாத காரியங்களை எல்லாம் நாம் அகற்றிவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நிலை கொள்ளும் பொழுது நமக்குள்ள கூட இந்த பரிமள தைலம் என்பது நறுமணம் வீசக்கூடியதாயிருக்கும்.
இங்கே லவங்கப்பட்டையை நம்முடன் ஒப்பிடுகிறார்கள், ஒலிவ எண்ணெயை தேவனுடன் ஒப்பிடுகிறோம். இந்த இரண்டும் சேரும் பொழுது பரிமள தைலமாய் மாறுகிறது. இந்த பரிமள தைலத்தை எல்லாரும் கவரக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து அவருடைய நீதியும் சத்தியத்திலும் நம்மளை நடத்துகிறார். அவருடைய நீதியும் சத்தியமும் அன்பும் நம்மில் வெளிப்படும் பொழுது, நம்மை காணும் பொழுது, தேவ சாயல் நம்மில் வெளிப்படும் பொழுது நம்மை கண்டு தேவநாமம் மகிமைப்படுகிறது. நம் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படுவதுதான் நாம் மீண்டுமாய் தேவனை அபிஷேகிப்பது. நாம் அடுத்ததாக பார்ப்போமானால், நான் தேவனுக்குள் என்றென்றும், தேவன் கிருபைக்குள் என்றென்றும் நம்புகிறேன் என்று. இங்க எபேசியர் 2:8 கிருபையினால் விசுவாசத்தை உண்டாக்கும் ரட்சிப்பு இது உன்னால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய தேவனுடைய கிருபைதான் நம்மளுடைய அஸ்திவாரத்தின் நம்பிக்கையா இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆதாரமா இருக்கிறது. நம் வாழ்க்கையின் ஆதாரமே தேவனுடைய கிருபை மட்டும்தான். நாம் தகுதியற்றவர்களாய் இருந்த பொழுதும் தேவனுடைய கிருபையை நம்மிலிருந்து அவர் நீக்கிவிடாமல் அவருடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பால் இவைகளின் மூலமாய் நம்மில் அவரை வெளிப்படுத்துகிறார் அல்லோ, அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. நாம் தேவனாகிய கிறிஸ்து அவர் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நமக்கு நம்பிக்கைக்குரியவராயிருக்கிறார். நாம் யாரையோ நம்புகிறோம், அவர்களெல்லாம் நம்மை நம்பக்கூடியவர்கள் அல்ல மனிதர்கள். ஆனால் நம் தேவன் நாம் நம்பக்கூடியவராயிருக்கிறார். எந்த நேரத்திலும், எல்லா நேரத்திலும், எப்பொழுதுமே அவர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறதினால் அவரை நாம் உறுதியாய் அவருக்குள் நாம் நாட்டப்பட வேண்டும். அவரே நம்முடைய நம்பிக்கையின் பாத்திரர். அவருக்குள் நாம் நாட்டப்பட வேண்டும், உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலையாய் இருப்போமானால் நாம் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்போம். நாம் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட வேண்டும். தேவனுடைய கிருபைதான் நம்மை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறது. தேவனுடைய கிருபைக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென்.